ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிஎம் ரெசிபீஸ். இன்னைக்கு வீடியோவில் கொண்டக்கடலையும் கோதுமை மாவும் வச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. முதல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்குங்க. அதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்குங்க. மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து பிசைஞ்சுங்க. பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வைங்க. அடுத்ததாக நாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ளேவருக்கு சீரகமோ சோம்போ சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயமாக இருந்தால் 2ஆக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஒரு ஓரமாக ஆறட்டும். அடுத்ததாக 200 கிராம் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக மசிச்சு விடுங்க. ரொம்ப மசியாக அரைச்சிடாதீங்க. இல்லைன்னா உங்ககிட்ட மேஷர் இருந்தால் மசிச்சுங்க. மசித்த சன்னாவை வதக்கி வச்ச மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது. மாவை சப்பாத்தி போல் உருண்டையாக எடுத்து கோதுமை மாவில் தொட்டு சப்பாத்தி போல் திரட்டிங்க. இப்போ அது கூட ஸ்டஃபிங் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுங்க. மாவோட ஓரத்தில் தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிங்க. இப்போ நாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை மடித்து விட்டுறலாம். டெய்லி இட்லி தோசை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதில் நெய் விட்டு இதை சுட்டு எடுத்துருங்க. இது 2 சாப்பிட்டாலே நமக்கு ஃபில்லிங்காகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். இதை குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஎம் ரெசிபி பாருங்கள். நீங்களும் சமையலில் அசத்துங்க.